பம்பர்ன்ற படத்துல இதே மாதிரிதான் ஸ்டோரி, இதே மாதிரிதான் போகும். பட் இருந்தாலும் அதே படத்தை பார்த்துட்டு கடந்த ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து பம்பர் படத்தோட ஞாபகம் தான் வருது. நம்ம எங்கேயோ திருமாணிக்கம் பாக்குறோம் அப்படின்ற எண்ணமே நமக்கு வரல. பம்பர் படத்தோட பார்ட் 2 பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எண்ணம் வருது. ஆனா நடிப்பு விஷயமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பாரதி ராஜா வந்து 2-3 சீன் வந்தாலும் சிறப்பா பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள் பார்த்திருப்போம். பட் இந்த படத்துல அவருடைய இயலாமையால வந்ததா இல்ல இயற்கையாவே வந்ததான்னு தெரியல. அவர் அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை சிறப்பா பண்ணியிருந்தாரு. அது மாதிரி நம்ம சமுத்திரக்கனி பாத்தீங்கன்னா படத்துல வந்துட்டாலே வள 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 வளன்னு பேசுவாருன்ற ஒரு கெட்ட பேர் இருக்கு. தேவையில்லாமலாம் பேசிட்டு இருப்பாரு. டயலாக் ஒரு பக்கம் கொடுத்தானா 4 பக்கம் பேசுவாருன்ற கெட்ட பேர்லாம் இருக்கு. அதை தாண்டி இதுல ரொம்ப அமைதியா நடிச்சிருக்காரு. அதனாலவே படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். படத்துல தேவையில்லாத கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தம்பிராமையா ஒரு படத்துல டிராவல் பண்ணும்போது தம்பிராமையா கேரக்டர் வந்து அந்த லாட்டரி அவர் கொடுக்க போகும்போது தம்பிராமையா கேரக்டர் உள்ள வரும். அது படத்தை நகர்த்துறதுக்காக அவங்க திணிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அந்த அந்த தம்பிராமையா கேரக்டர் வந்து படத்தை கெடுத்து குட்டிச்சலாக்கிச்சுன்னு சொல்றோம். எந்த இடத்துலயுமே அதால ஒரு சுவாரஸ்யம் கொடுக்க முடியல. தேவையில்லாம சிரிக்கிறாரு, தேவையில்லாம வளவலன்னு ஒரு மாதிரி டயலாக் பேசுறாரு. நமக்கு வந்து எரிச்சல் ஆக்கி விட்டாரு அவர் அந்த கேரக்டர். படத்துடைய நாயகி வந்து அனன்யா சிறப்பா நடிச்சிருக்காங்க. நம்ம சாம்ஸ் நடிச்சிருக்காரு, ஸ்ரீமன் நடிச்சிருக்காரு. ஸ்ரீமனும் தேவையில்லாத கேரக்டர் தான், சாம்ஸும் தேவையில்லாத கேரக்டர் தான். இளவரசி நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல கேரக்டர் உள்ள திணிச்சிருக்காங்க. இது வந்து படத்தோட வெயிட்டை காட்டுறது தான் திணிச்சிருக்காங்க ஒழிய இந்த கதைக்கு சமுத்திரக்கனியும் அனன்யாவும் இன்னும் சில சப்போர்ட்டிங் கேரக்டரே போதுமானது. ஒரு நேர்மையா இருக்கணும் அப்படின்றத எடுத்து காட்டக்கூடிய படம். படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மையானவன் உரிமையானவங்கிட்ட அந்த பொருளை ஒப்படைக்கும் போது அது எந்த அளவுக்கு உனக்கான தகுதியை உயர்த்தும், அரசாங்கம் உனக்கு என்ன வெகுமதி கொடுக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பா காட்டியிருந்தாங்க. திருமாணிக்கம் படம் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. இந்த படத்துடைய கதையை பத்தி பாத்தீங்க அப்படின்னா திருட்டு மாணிக்கமாக இருக்கக்கூடிய நாயகன் ஒரு திருடனா இருக்கக்கூடியவர் எப்படி திருமாணிக்கமா மாறுறாரு அப்படின்றதான் படத்தோட கதை. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கதாநாயகனோட குடும்பம், சாப்பாட்டு கூட வழி இல்லை. 2 பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளைக்கு வந்து வாய் பேச வராது. அதுக்கு மருத்துவர்கிட்ட கூட்டு போனா பல லட்சங்கள் செலவாகும், செலவு பண்ண காசு இருக்காது. வீட்டு வாடகை கூட வழி இல்லாத அளவுல ஒரு லாட்ரி கடை ஒண்ணு நடத்துறாரு படத்தின் நாயகன் சமுத்திரக்கனி. அந்த கடைக்கு கூட வாடகை கொடுக்க முடியாம கடையோட அவசரம் வந்து கடையை சீக்கிரம் காலி பண்ணுப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு வயசான பெரியவர் வந்து ஒரு லாட்டரி சீட் வாங்குறாரு. இந்த பெரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதி ராஜா. பாரதி ராஜா வந்து ஒரு கடையில் லாட்டரி சீட் வாங்கிட்டு அந்த சீட்டுக்கான காசை தேடும் போது பாக்கெட்ல காசு இருக்காது. உடனே அதை எடுத்து வைப்பா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த அவர் எடுத்த 3 சீட் எடுப்பாரு. அதுல ஒரு சீட்டுக்கு வந்து 1.5 கோடி பணம் விழுந்துரும். இவர் அந்த உரிமையாளர்கிட்ட இதை ஒப்படைக்க முயற்சி பண்றாரு. குடும்பத்துல உள்ளவங்களும் காவல்துறையும் நிறைய நண்பர்களும் தடுக்கிறாங்க. இல்ல, நம்மளே குடும்பத்துல கஷ்டத்துல இருக்கோம், இந்த நேரத்துல அவர்கிட்ட போய் நீங்க ஒப்படைக்க கூடாது, இன்னொன்னு அவர் காசு கொடுத்து வர வாங்கல, அதனால அந்த அவர் சொன்னா இல்ல உனக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லும் போது படத்தினுடைய ஹீரோ வந்து இல்ல, இது எனக்கானது கிடையாது, கடவுள் எனக்கு கொடுக்கல, அவரு தான் கொடுத்தாரு, அடுத்தவன் சொத்தை நம்ம அபகரிச்சோம்னா நம்ம வந்து விளங்காம பெறுவோன்ற மாதிரி அவரை தேடி போறாரு. கடைசியில் அவர்கிட்ட கொடுத்தாரா அப்படின்றதான் படத்துடைய கதை. இந்த கதையை வந்து நம்ம ஆல்ரெடி பம்பர் அப்படின்ற ஒரு படத்திலே பார்த்துட்டோம். இல்ல, ஹீரோவுக்கு வந்து பாரதி ராஜா வந்து எனக்கு பாரதி ராஜாவே சொல்லுவாரு, இது எனக்கான பணம் இல்லப்பா, உனக்கான பணம், நீ கஷ்டப்படுற, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது கூட எனக்கு பாதி கூட வேண்டாம். அப்பனா யாரு எனக்கு ஹீரோ யாருமே மனநோய் எல்லாம் யாருமே கிடையாது. பணத்தை வேணும்னா அடுத்த சொத்துக்கு நம்ம எப்படி ஆசைப்படுறோம்? தப்பு இல்லையா அது? பணம் கொடுத்து வாங்கலனாலும் ஒருத்தன் வந்து நம்பிக்கையோட எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கான். மறுநாள் இவர் வந்து பணம் கொடுத்து வாங்க வர்றதுக்கு முன்னாடி அவருக்கான பரிசு விழுந்துருச்சு அப்படின்ற போது அவருக்கானது தானே, இவருக்கானது கிடையாது இல்ல. இந்த மாதிரி திருடனுங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ பணம் கொடுத்து வாங்கல, இது எனக்கானது அப்படின்னு அடுத்தவன் பொருளை உரிமை கொண்டாடக்கூடிய நிறைய பேர் திருடனுங்க இருக்காங்க. அது இருக்கக்கூடாதுன்றதை எடுத்துக்காட்டக்கூடிய படம் தான் இது. இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து மனிதநேயம் மனச்சாட்சி செத்து போச்சுங்க, கிடையாது. இந்த படத்தை பார்த்த பல பேருக்கு வந்து மனச்சாட்சி இருக்கும், மனிதநேயம் வளரும். புரியுதுங்களா? இப்ப நான்லாம் வந்து நான் யோக்கியம் புத்தன்லாம் சொல்லல. 10 ரூபா கடந்தா எடுத்து வச்சு போய் தம் வாங்கி அடிச்சு தான் போவேன், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நான் தேடி இருக்க முடியாது. ஆனா அவனுக்கான பணம் பக்கத்துல கொண்டு கேட்பேன் 2 பேர்ட்ட, ஏப்பா இது உன் பணமா, 10 ரூபா கீழே அடைஞ்சு நான் கேட்பேன். அவன் எந்த இல்லைன்னு சொல்லிட்டா தான் நான் அடுத்த செலவு பண்ணுவேன். 10 ரூபாய்க்கு வந்து ஸ்டேஷன் கொடுத்தா கார் துப்ப மாட்டாங்களா? நீ 10 ரூபா நீ கொடுப்பியா முதல்ல? இல்ல, 10 ரூபா கீழே இருந்து எடுத்து போய் ஸ்டேஷன்ல கொடுத்தா கார் துப்ப மாட்டாங்க சொல்லு. திருடர்கள் பார்க்க வேண்டிய படம் திருமாணிக்கம். அதனாலதான் திருடனா இருந்த திருமாணிக்கம் திருமாணிக்கமா மாறுங்க. படம் என்ன கான்செப்ட் நான் நினைக்கிறேன்னா,
நல்லது நினைக்கிறவங்களுக்கு என்னைக்கும் நல்லது, கொஞ்சம் லேட் ஆனா கூட நல்லது நினைக்கும். அது கிளைமேக்ஸ்ல வந்து கரெக்டா காட்டியிருக்காங்க சார். நம்ம நினைச்சிருப்போம் இந்த பணத்தை வச்சு இப்படி பண்ணிருக்கோம், இல்ல பாதி எடுக்கலாம் பாதி இப்படிலாம் நினைச்சிருப்போம். அப்படிலாம் செய்யாம முழு மனசோட அவர் நல்லது செய்யணும், அவ்வளவு போராட்டமும் இது பண்ற. ஆனா அதுல என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்புற மாதிரி செஞ்சிருந்தா பாருங்க. அதுதான் சார் உண்மை. அது அந்த அவரு பஸ் ஏறும்போது, அந்த பஸ் ஏறுறாரு ஃபர்ஸ்ட், அப்ப அந்த பிச்சைக்காரமோட அந்த வாழ்த்துதல், அது கிராஸ் பண்ற சீனு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். அதை கரெக்டா பண்ணியிருந்தார். அந்த தர்மம் அந்த வார்த்தை ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறி மாதிரி காட்டுறாரு பாருங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த படத்தோட மெசேஜ் வந்து யார் யாருக்கு சார் இப்போ வந்து 90% வந்து இதுக்கு ஆப்போசிட்டா தான் வாழ்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது மாறினா சந்தோஷம். மாறணும். உலகத்துக்கு சூழ்நிலை மனுஷனுக்கு எவ்வளவு தெரியும். படத்துல ஒரு பிடிச்ச scene ஏதாவது ஒண்ணு எனக்கு வந்து பாரதி ராஜா சாரோட இது, நாசர் சாரோட பிளாஷ்பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடியும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அந்த அதான் சொன்ன பாருங்க, அந்த பஸ் ஏறும்போது அந்த அம்மாவோட இது, அது அது அப்புறம் லாஸ்ட்ல அந்த திருடிட்டு போன ஒரு திருந்தி அந்த ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிறாரு பாருங்க, அதெல்லாமே நல்லா இருக்கு. சமுத்திரம் gang. சார் சமுத்திரகனி சார் வந்து அவர் இதெல்லாம் சொல்லவே முடியாது. இயல்பானதுன்னு சமுத்திரகனி இயல்பு அவரோட ஆக்டிங் அது ஒரு இயல்பான ஆர்டிஸ்ட். இதுல கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்காரு. ரொம்ப டயலாக் கூட கொடுக்கல, இருந்தாலும் அந்த கண்ணு பார்வை அவரோட சுத்தி காட்சி அமைப்புக்கு கரெக்டா அமைஞ்சிருக்காரு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது சார். எனக்கு அனன்யா பிடிக்கும் சார். அவங்களோட அந்த சுட்டித்தனமான இது அந்த படத்துல பார்த்தோம். இதுல ஒரு ஃபேமிலியை உணர்ந்து நடிச்சது என்னன்னு அழகா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க இந்த இந்த படம் வந்து யார் யார் சார். இப்போ வந்து முழுசா இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல பணம் வந்து இல்லாதவன் பணத்துக்கு சமம் இருந்தா கூட அந்த அதையே இதுவா வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. அவங்க எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். பார்ப்போம், படத்துலயாவது அதை சொல்லி அந்த மாதிரி டைரக்டரையாவது ஊக்கி வச்சு கொஞ்சம் நல்லது நடக்கட்டும். நடக்கும், எல்லாம் மாறும். எவ்வளவு வரும் என்ன வேணா கொடுத்துக்கோங்க, சந்தோஷமா கொடுக்குறேன். 100 கூட கொடுங்க. படம் நல்லா இருக்கு. நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க, மெசேஜ் சொல்லியிருக்காங்க. உண்மையா இருக்கணும், யாருக்கு எது போய் சேரணுமோ அவங்களுக்கு அது போய் சேரணும். இந்த மாதிரி கருத்துகள் இருக்கு. குழந்தைங்க உலகம், அவன் ஒய்ஃபு, மற்ற கதாபாத்திரம், நாசா கதாபாத்திரம், அந்த பாரதிராஜ் சார் கதாபாத்திரம், பாரதிராஜான தான் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் என்னன்னா சீன்கள், இந்த காட்சி அமைப்புகள் கொஞ்சம் நெருக்கமா, ஆழமா, அழுத்தமா, இன்னும் கொஞ்சம் கிரிப்பா சொல்லியிருந்தாங்கன்னா இது பேசப்பட்டிருக்கும். அதுதான் முக்கியம். இன்னொன்று பம்பர்னு ஒரு படத்துல இதே மேட்டர் தான் வந்தது. சேம் மேட்டர் தான், சேம் மேட்ரு. இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக போனதுனால இது கொஞ்சம் பார்க்கறது பார்க்க வேண்டிய படம் தான். இது எல்லாரும் பார்க்கலாம். அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, இதுல வேற மாதிரி இருக்கும். ஆனால் மேட்ரு ஒன்று தான். எதிர்ப்புகள்னா வழக்கமா காவல்துறை பண்ற விஷயங்கள் தான். அரசு சொல்றத விட காவல்துறை வந்து அவங்க வந்து மிஸ் பண்ண பாக்குறாங்க. கடைசியில காவல்துறையே வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணா காவல்துறையே வந்து திருந்துற மாதிரி தான் காட்டுறாங்க. நல்லதான் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரேர் தான் தலைவா. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு வந்து சாத்தியமே கிடையாது. அவன் கிடைச்சா அவன் கூட்டிட்டு போய் தான் பார்ப்பான் கண்டிப்பா. மற்றபடி நல்ல படம் தான் இது. கருத்து இந்த மாதிரி சொல்றதெல்லாம் போடிக்குது அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி மெசேஜ் தான் வரணும், அந்த படங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய ஆவலா இருக்கு. இப்ப இதே பம்பர் படத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க குடும்பம் வந்து அந்த பணத்தை அபகரிக்க பார்ப்பாங்க. இதுல வந்து குடும்பம் வந்து குடும்பமே சொல்லுது, அந்த குழந்தை சொல்லுது. திக்குவாயா இருந்த குழந்தை வந்து அந்த உணர்வு வந்து வரும்போது திக்குவாய் மாறி அவங்க வந்து ரொம்ப லவுடா அப்பா குஞ்சிருவாப்பா அப்படிங்கும்போது தேட்டர் நல்ல ஃபீல் இருக்கு. ஆறாறு இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஃபீலா தான் இருக்கு. நல்ல படம், நல்ல மெசேஜ். உண்மையை சொல்லிட்டு போய் பேசாம இருந்தோம்னா, நம்ம உண்மையா இருந்தா நமக்கு எவ்வளவு நல்லது நடக்கும்ன்றதுதான் மெசேஜ். வந்து ஒருத்தரோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் இது இருக்கும். நல்லா இருக்குங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. நீங்க எல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேருங்க. கண்டிப்பா இந்த படம் நல்லா ஓடும். நல்லா இல்ல, அன்பு இருக்கு, எல்லாமே குழந்தைகளுக்கான அன்பு, புருஷன் பொண்டாட்டி எப்படி அன்பா இருக்கணும், எல்லாமே இருக்கு. எல்லாமே இதுல அமைஞ்சிருக்கு. காமெடி இருக்கு, சின்ன சின்ன காமெடி இருக்கு. கண்டிப்பா செம்மையா நடிச்சிருக்க சார். அதுக்குள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கு. பாரதா சார் சொல்லவே கேட்கிறாங்க. நாசர் சார் இறந்து போற சீன ரொம்ப இதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குழந்தை உண்மையா இருக்கும். அவ பேசுறது வந்து டச்சிங்கா இருக்கும். அவ பேசும்போது அழகையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சம்பிரதாய சார் எல்லா சீனுமே நல்லா இருக்கும். இளைஞர், வருங்கால இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம்.
அதாவது வந்து நேர்மையா கரெக்டா வருங்க. நேர்மையா இருக்காருன்னு கேக்குறேன். எதுல நேர்மையானாக்க அந்த அதாவது இந்த தன்னுடைய இதை வச்சுக்காம செல்ஃபிஷ் இல்லாம இருக்காரு. இருக்குது. அதான் என்ன இருந்தாலும் யார் சொன்னதே அவர் எடுத்துக்கலையே, யார் சொன்னதையும் எடுத்துக்காம இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வருங்காலம் இருக்கணும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு கதை.